வணக்கம். ஒரு சிலர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தான் ஆசைப்பட்டபடி வாழணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேரை வேணாலும் ஏமாற்ற தயாராக இருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது பாலியல் ஆசை மற்றும் பணம் இந்த ரெண்டுக்குள்ளே நம்ம பெரும்பாலும் நம்ம சமுதாயம் அடைக்கிறது. இந்த ரெண்டையுமே இதை அடையணும் அப்படின்னு சுற்றி தெரியக்கூடிய ஆட்கள் கையில் எடுக்கக்கூடிய அந்த அஸ்திரம் தான் காதல் அப்படிங்கிறது. பெண்களுக்கு எப்படி பேசினா பிடிக்குமோ அப்படி பேச கற்றுக்கிட்டு படிக்கக்கூடிய மாணவிகளை, இளம் பெண்களை அவங்களுடைய காதல் வலைக்குள்ளே வீழ்த்தி மோசடி செய்கிறாங்க சிலர். இன்னும் சிலர் திருமணம் செஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை சுருட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடிறாங்க. இப்படி ஏமாந்து கோர்ட்டு படியேறி நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் கரூரில் கோவில் ஒன்றை நடத்தி வந்த மாந்திரிகவாதி 4 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த அநியாயமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தெய்வமே அருள்வாக்கு கூறுவதாக கூறி பல பெண்களை திருமண மோசடி செய்த பயங்கரம். சுடுகாட்டு பூஜைக்கு மனைவியை அழைத்ததால் பயந்து விலகிய பரிதாபம். 3வது திருமண வரவேற்பில் போலீசில் வசமாக சிக்கிக்கொண்ட மோசடி சாமியார். இளம்பெண்கள் எப்படி காதல்ன்ற வார்த்தையில் அவங்க அறிவை இழந்து ஏமாந்து போகிறாங்களோ அதை விட மோசமான சூழலில் இன்றைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நல்ல வசதியாக இருக்கிறதா பாவலா காட்டிக்கிட்டு இனிக்க பேசி ஏமாற்றக்கூடிய ஆட்களையும் அவங்க சொன்ன கதையை நம்பக்கூடிய சில பெற்றோர்கள். எங்கே விட்டால் மறுபடியும் நமக்கு இது மாதிரியான ஒரு வசதியான மாப்பிள்ளை கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுனால எதையும் விசாரிக்காமல் அவசரமாக கல்யாணத்தை நடத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த மோசடி ஆசாமி தப்பிச்சு ஓடிட்டாலோ அல்லது அவனுடைய தில்லுமுல்லுகள் அம்பலமான பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் கொதித்து எழுறதும் நடக்குது. இப்படி ஏமாந்த கோபத்தை வெளியே சொல்ல முடியாமல் புழுங்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர். கரூரில் மாந்திரிகவாதி ஒருத்தர் 3 பெண்களை ஏமாத்திட்டு 4வதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறப்போ அகப்பட்டு கொண்ட சம்பவத்தின் உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்ப்போம். நாட்டில் பல பெண்களை அவர்கள் குடும்பத்தை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்ளும் மோசடி ஆசாமிகள் நகை பணத்துடன் தப்பித்து ஓடும் சம்பவங்கள் ஏராளமாக அரங்கேறி வருகிறது. ஆனால் பெண்களும் சரி, பெண்ணை பெற்றவர்களும் சரி கவனமாக இருப்பதில்லை. வெள்ளையாக இருப்பவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்வது போல கொஞ்சம் டீசென்டாக பேசி ஏமாற்றினாலே அந்த நபர் நல்லவராகத்தான் இருப்பார் என நம்பி உயிருக்கும் மேலாக வளர்த்த மகளை மோசடி ஆசாமிக்கு கட்டி வைத்து விடுகின்றனர். இப்படி ஏமாற்றப்பட்ட பெண்கள் பலர் வாழ்க்கையை இழந்து குழந்தைகளுடன் அல்லாடும் பரிதாப நிலைக்கும் தள்ளப்படுகின்றனர். இப்படித்தான் கரூரில் மாந்திரிகவாதி ஒருவன் 4 பெண்களை ஏமாற்றி திருமண மோசடி செய்த வழக்கில் கைதாகி இருக்கும் பரபரப்பு சம்பவத்தை பற்றி எப்பொழுது பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்தவர் பாலாஜி. பில்லி, சூனியம் உள்ளிட்ட செயல்களை செய்து பிரபலமான மந்திரவாதியாக இருந்தார். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் தும்பிவாடி பகுதியில் சிறியதாக கோவில் ஒன்றை கட்டி பூஜைகள் நடத்தி வந்ததோடு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பலர் பாலாஜியிடம் குறி கேட்டும் வந்தனர். மேலும் இவர் பக்தர்களின் பிரச்சனைகள் தீர பரிகார பூஜையும் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த கோவிலுக்கு கரூரை சேர்ந்த பெண் என்ஜினியர் ஒருவர் அடிக்கடி சென்று வந்த நிலையில் அவருக்கும் பாலாஜிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அந்த பெண்ணை பற்றிய தகவலை தெரிந்து கொண்ட பாலாஜி அந்த பெண்ணுக்கு காதல் வலை விரித்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணும் இவரை காதலிக்க தொடங்கி இருக்கிறார். இதையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். தன்னுடைய நயவஞ்சக பேச்சால் பெண்ணின் பெற்றோரையும் மயக்கி சம்மதிக்க வைத்த பாலாஜி கடந்த 20 நாட்களுக்கு முன்பு அந்த பெண் என்ஜினியரை திருமணம் செய்து கொண்டார். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, முதல் படி நமக்கு பழகக்கூடியவங்க நல்லவங்களா, இவங்க கூட பழகினா நமக்கு பின்னாடி விளையக்கூடிய தீமைகள் என்ன, நன்மைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உள்ளுணர்வோடு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2வது, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு தனியாக போகக்கூடாது. இந்த சோஷியல் மீடியாவில் தேவையில்லாதவங்க கூட பேசுகிறதோ, பழகிறதோ, ஃபோட்டோஸ் அனுப்புகிறதோ, வீடியோஸ் அனுப்புகிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். 3வது, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்த உடனே நீங்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அவங்கக்கிட்ட புகார் கொடுக்கறத தான் பார்க்கணும். 3வது நபர்கிட்ட சொல்லி அவங்க மூலமாக திரும்பவும் பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம தடுத்துக்கணும். 2வது, பெற்றோர்கள் சொற்படி பெற்றோர்கள் என்ன விழிப்புணர்வு சொல்கிறாங்க, இல்லை நம்ம எங்கே வெளியில் போகிறோன்ற தகவல்கள் எல்லாம் உண்மையை மறைக்காமல் பெற்றோர்கள்கிட்ட நம்ம சொல்லணும்.
முன்னாடி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி எல்லாருக்கும் பரப்புறதை வந்து நிறுத்தணும். இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செஞ்சாலே நம்மளுடைய பாதுகாப்பு நிச்சயமாக பாதுகாக்கப்படும். பொய் சொல்கிறது ஒரு திறமையாக சமூகத்தின் அங்கீகாரம் யாருக்கு வசதியாக போயிட்டதோ இல்லையோ இந்த மோசடி ஆசாமிகளுக்கு வசதியாக போயிடுச்சு. ஒருத்தர் நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய பொய்கள், ஆடக்கூடிய நாடகம் அப்படியே எதிரில் இருக்கிறவங்கள மயக்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்களை ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டவங்க கூட இந்த மோசடி ஆசாமியின் பொய்யை கேட்டு இப்படி ஒரு நல்லவரா அப்படின்னு நினச்சிடுவாங்க. இதே மாதிரி தான் பாலாஜி, அதாவது அந்த மாந்திரிகவாதி பாலாஜியும் இளம் பெண்ணை காதல் வார்த்தைகள் சொல்லி மயக்கினதோட அவங்க பெற்றோர்கிட்ட பொய்களை அள்ளி விட்டு ஏமாற்றி திருமணத்துக்கு சம்மதம் வாங்கி அந்த பெண் என்ஜினியரை திருமணம் பண்ணிக்கிட்டார். அதை தொடர்ந்து என்ன நடந்ததுங்கிறத இப்போ பார்ப்போம். திருமணம் முடிந்த 20 நாட்களான நிலையில் கடந்த திங்கட்கிழமை கரூர் மேற்கு பிரதட்சணம் பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உறவினர்கள், நண்பர்கள் புடைசூழ வந்து வாழ்த்தினர். பாலாஜி வாழ்த்து மழையில் நனைந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென அங்கு வந்த மகாலட்சுமி என்பவர் நேராக மணமேடைக்கு சென்றார். அப்போது திடீரென யாரென்றே தெரியாத ஒரு பெண் வந்து சத்தம் போடுவதை பார்த்ததும் கூடியிருந்தவர்கள் என்ன நடக்கிறது என்பதை புரியாமல் இருந்தனர். அப்போது மகாலட்சுமி, எனது மகளின் வாழ்க்கையில் விளையாடிவிட்டு தற்பொழுது மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து விட்டாயே என கூறி மாப்பிள்ளையான பாலாஜியிடம் தகராறு செய்ததோடு உடனே வரவேற்பு நிகழ்ச்சியை நிறுத்துமாறும் அங்கிருந்த உறவினர்களிடம் தெரிவித்தார். இதனால் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் அதிர்ச்சியடைந்து அவரிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தனர். அப்போது பாலாஜிக்கு தனது மகளுடன் ஏற்கனவே திருமணமாகி 3 வயதில் பெண் குழந்தை உள்ளது என்றும், ஆனால் அந்த திருமணத்தை மறைத்து தற்பொழுது இந்த பெண்ணை திருமணம் செய்துள்ளார் என்றும் தெரிவித்தார். இதனால் பெண்ணின் பெற்றோர் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயினர். இதற்கிடையே மகாலட்சுமி கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுபடி பார்த்தாக்கா அவனுக்கு இது 3வது கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த கல்யாணம் ரிசப்ஷனில் வந்து கேட்டோம்னாக்கா அவங்க 20 நாளைக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ரிசப்ஷன் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு கீவலூர் ராஜகலான்னு பேர். அது ஒரு பூசாரியோட பொண்ணு. அவனுடைய செயல்பாடு என்ன மந்திரம் மாயம்தான். இப்போ பொழுது அங்கே சேங்கலாபுரத்தில் போய் கேளுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. பொழுதானைக்கு மைய மந்திரம் அப்படி வச்சுட்டு இதுலேயே மாயாணத்திலே இருப்பானா. பொழுதானைக்கும் அங்கேயே வச்சுட்டு தான் இந்த பொண்ணையுமே பூஜை பண்ணிட்டா இருப்பானா. அதை ஏன்னு கேட்டால் என் பொண்ணை போட்டு நடு ரோட்லேயே அடிக்கிறது, வெட்டியிருக்கான், காலில் வெட்டியிருக்கான், காலில் நரம்பே இல்லை. அது மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். இன்னைக்கு ரிசப்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு ஆர்த்தி ஹோட்டலில். பத்மா பெரியாங்கன்னு கரூரில் ஒரு சீனுன்னு ஒருத்தர் சீனு மகள்லாம் வச்சுருக்காராம். அவரோட பொண்ணோட இன்னைக்கு ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் வந்து அதை தடுத்து இங்கே மகளிர் இதில் புகார் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, என் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இப்போ இந்த 3வது கல்யாணம். அதான் இதே மாதிரி ஒரு பொண்ணை ஏமாத்தி இது பண்ணிட்டு இருந்தான்னாக்கா அடுத்த நகை பணத்தை வாங்கிட்டு அடுத்தது இன்னும் 2 வருஷத்துல அவன் அடுத்தது போயிடுவான். இதை தான் அவன் பொழப்பா பண்ணிட்டு இருக்கான். அடுத்த பொழப்ப வாழ்க்கையாக எடுத்துருவான். இப்போ இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஃபேமிலியுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 ஃபேமிலிக்குமே இவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்குன்றது தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் இவங்க வெளியில மறைச்சிட்டாங்க. என்னன்னா தன்னோட சுயநலமா தன்னோட பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாது. நம்ம இந்த பொண்ணு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இவரோட 20 நாள் வாழ்ந்துட்டா, 10 நாள் வாழ்ந்துட்டா, 1 வருஷம் வாழ்ந்துட்டா, திரும்ப இவளுக்கு யாருக்கு திருமணம் பண்ணுவான்ற தீர்மானம் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் மறைச்சிட்டே வரும்போது அடுத்த பொண்ணோட வாழ்க்கையும் சீரழிதுன்றதை நீங்கள் உணர மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காரணம் அவருக்கு அடுத்த லெவலுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற நினைக்கிற அளவுக்கு கொண்டு வருது மனசை. நீங்கள் தைரியமாக ஒரு கடுமையான ஒரு தீர்வு அவருக்கு கிடைச்சா மட்டும்தான் அவருக்கு ஒரு பயம் இருக்கும், இது அடுத்தது நம்ம வேற ஒரு பொண்ணு வாழ்க்கையில் சீரழிக்க கூடாது அப்படின்றது. இது கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி நீங்கள் போகிறனால தான் அவன் ஏதாவது உங்களை பேசி மயக்கி உங்களை வசியம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறனால தான் ஜனங்க ஏன் இந்த மாதிரி ஆசாமிகள் நம்பி போகிறாங்க. அவனுக்கு எதுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன? இப்படி போகிறனால தான் அவன் அந்த மாதிரி தப்புங்களாம் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போவதை அவாய்ட் பண்ணோம். பேரண்ட்ஸ் சொல்கிறத தயவு செஞ்சு இப்போ இருக்கிற பசங்க கேட்கணும். நம்ம ஒட்டுமொத்த சமூகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மோசமான மனநிலை, நாம் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படிங்கிறதான். இந்த மனநிலை பல நேரங்களில் நம்மளையே பாதிக்கும் அப்படிங்கிறத நாம் அந்த சூழலில் உணர்றது கிடையாது. அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அவங்க பாதிப்புக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் பலர் தங்களுடைய சுயநலத்தை மட்டும் பார்க்கறதுனால தான் ஏமாற்று பேர்களையும் தொடர்ந்து ஏமாற்ற முடியுது. இதே மாதிரி தான் மாந்திரிகவாதி பாலாஜிக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் மகாலட்சுமி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை வாழ வைக்க நினச்சி மகளும் பாலாஜி ஒன்றா வாழணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம்.
தான் திருவாரூர் மாவட்டத்தில் ஐபி கோவில் பகுதியில் இருந்து வருவதாகவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது மகள் அபிராமியும் மாந்திரிகவாதி பாலாஜியும் காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டதாகவும், ஆனால் அதன் பிறகுதான் பாலாஜிக்கு ஏற்கனவே வேறொரு பெண்ணுடன் திருமணம் ஆகியிருந்த உண்மை தங்களுக்கு தெரிய வந்ததாகவும், இந்த தகவல் அறிந்து அதிர்ச்சி அடைந்தாலும் தங்களின் மகளின் வாழ்க்கை பாதியில் கெட்டு போய்விடக் கூடாது என்பதால் வேறு வழியில்லாமல் இருவரும் வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்து உதவிகளும் செய்து கொடுத்ததாகவும் கூறினார். இவன் பேர் பாலாஜி. இவன் அங்கேருந்து வீட்டுக்குள்ள வந்து நான் உனக்கு மந்திரம் பண்றேன் மை பண்றேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டியிருந்தோம். அதுல வந்து அதை பண்றேன் பிரதிஷ்டை பண்றேன் அது இதுன்னு சொல்லி இது பண்ணோம். நாங்கள் அதில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் இருக்கப்பையே இந்த பொண்ணை இது பண்ணி மை மந்திரத்தை ஏதோ கொடுத்து கொண்டு போயிட்டான். என் பொண்ணு பேர் அபிராமி பிள்ளை. அது அப்போ 17 வயசு. அப்போயே உள்ள என்ட்ரி ஆகிட்டான். அதுக்கப்புறம் 18 வயசு முடிஞ்சு ஒரு மாசத்துல எல்லாம் இவன் கல்யாணம் பண்ணிட்டான். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. காலேஜ்லேருந்து அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான். சரி நாங்கள் அப்புறம் தெரிஞ்சு நாங்கள் போய் கூப்பிட்டதுக்கெலாம் வரல. அப்போயே 50 பவுன் நகை 10 லட்சம் பணம் 10 லட்சம் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனால் நாங்கள் திருப்பி போய் கூப்பிட்டப்போ பொண்ணு வரமாட்டேன்ச்சு. ஆள்கொணர் மண்ணில் போட்டிருந்தோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்துட்டு ஒரு 4 வருஷமாக நான் இங்கே ஊரில் இல்லை. இங்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. ரொம்ப நான் எனக்கே மைண்ட் ரொம்ப இல்லை அப்செட்டாக இருக்குன்னு நான் வெளியூர் போயிட்டேன். இப்போ திடீர்னு வந்துட்டு என் பொண்ணு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இன்னொரு வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் என்னை 3 மாதம் 6 மாதம் 10 மாதம்னு விட்றான். இந்த 4 வருஷத்தில் 1 வருஷம் தான் என் கூட இருந்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு. அடித்து எனக்கு கால் வெட்டி போயிட்டு எனக்கு ப்ளீடிங் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்காக நாங்கள் இப்போ வந்தோம். வந்து பார்த்தா உண்மையிலே அது இன்னொரு கரூரில் சுதாங்கிறவங்க ஒருத்தவங்க வீட்டில் அது இருந்தது. அவங்ககிட்ட டியூஷன் ஒரு 4 பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணையும் அதுக்கு ஒரு 3 வயசில் ஒரு குழந்தை வேறு இருக்குது. அந்த குழந்தையும் போய் பார்க்கறது கிடையாது. அந்த குழந்தைக்கு இதுங்க டியூஷன் நடத்தி இதுங்களே சாப்பாடு போட்டுட்டு அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இப்படி வேலைக்காரி மாதிரி இருந்திருக்குது மொத்தத்தில். ஆனால் பாலாஜி கோவிலில் பூசாரியாக இருப்பதாக நினைத்த தங்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியாக இருப்பதாகவும், அவர் தோஷம் நீங்க பூஜை பரிகாரம் செய்வது சுடுகாட்டில் மாந்திரீக வேலைகளுக்கு உதவியாக இருக்க சொல்லியும் பாலாஜி கொடுமைப்படுத்தியதாகவும் கூறியதாக தெரிகிறது. மேலும் இதனால் அவருக்கும் தனது மகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தனது மகள் பலமுறை எச்சரித்தும் பாலாஜி மாந்திரீக பூஜையில் ஈடுபடுவதை கைவிடாததால் ஒரு கட்டத்தில் அதை பொறுத்து கொள்ள முடியாத தாங்கள் மகள் பாலாஜியை பிரிந்து தங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டதாக தெரிவித்தார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனது மகளுக்கு தெரியாமல் முதல் 2 திருமணத்தையும் மறைத்து சட்டவிரோதமாக 3ஆவதாக திருமணம் செய்திருப்பதாகவும், எனவே அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் கூறியிருந்தார். இதற்கிடையே தகவல் அறிந்து திருமண மண்டபத்திற்கு வந்த காவல்துறையினர் மகாலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி பாலாஜியை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பாலாஜி மாந்திரீகம் செய்து ஏற்கனவே 2 பெண்களை வசியப்படுத்தி காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்த அதிர்ச்சி தகவல் வெளியானது. பெண்கள் போய் மாட்டிக்க கூடாது, நம்மள அறியாம ஏதோ ஒரு இருந்தாலும் நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு நமக்குள்ள ஒரு இதுவை வச்சுக்கிட்டு பெத்தவங்க என்ன சொல்றாங்க, பெத்தவங்களும் கண்மூடித்தனமா என்ன ஏதுன்னு எதையும் விசாரிக்காம அவள் லவ் பண்றாளா, சரி அவள் இனிமேல் நம்ம அவளை கேள்வி கேட்க முடியாது, அவள் சம்பாதிக்கிறா, அவள் இது பார்த்துப்பா அவள் லைஃப். தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கோர்ட்ல போனீங்கன்னா விவாகரத்து கேஸ் 1 மாசம் மேரேஜ் ஆகி கரெக்டா ஒரே மாசத்துல விவாகரத்துக்கு வந்து நிக்கிறாங்க. என்ன என்ன எங்க போயிட்டு இருக்கு கல்ச்சர், நம்ம கல்ச்சர். வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு நல்ல முறையில் வாழ்றதா சொல்கிறவங்களே திருமணம் அப்படின்னு வர்றப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு பெண்ணை பெற்றவங்க விசாரிப்பாங்க. அதோட அந்த நபருடைய பழக்க வழக்கம் குடும்ப பின்னணி என்ன அப்படின்னு விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி யோசனை பண்ணி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் மாந்திரிகம் பூஜை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய பேச்சை நம்பி எப்படி ஒரு குடும்பம் அவங்க பெண்ணை, அதுவும் என்னதான் வந்து காதலிச்சிருந்தாலும் கூட திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சது ஒரு புதிராக இருக்குது. பாலாஜி மாந்திரிக வேலைகள் செய்கிறதுக்காக மகாலட்சுமி அப்படின்றவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். விசாரணையில் கோவில் ஒன்றில் பூசாரியிடம் கையாளாக வேலை செய்த பொழுது மந்திரங்களை கற்றுக்கொண்ட பாலாஜி தன்னை ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியாக காட்டிக்கொண்டு பூசாரியின் மகள் ராஜ்கலாவை காதலித்து முதலாவதாக திருமணம் செய்துள்ளார். அதன் பின்னர் கடந்த 2014ஆம் ஆண்டு மாந்திரீக வேலைகள் செய்வதற்காக மகாலட்சுமி என்பவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தோஷம் நீங்க சுவாமி சிலையை பிரதிஷ்டை செய்வதாக கூறி ஏமாற்றி மகாலட்சுமியின் மகள் அபிராமியை மயக்கி திருமணம் செய்து கொண்டு தலைமறைவாகி உள்ளார் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் பாலாஜியை அழைத்து பேசிய மகாலட்சுமி குடும்பத்தினர் தங்கள் மகளுக்கு வரதட்சணையாக 50 சவரன் நகைகள் மற்றும் லட்சக்கணக்கில் பணம் ஆகியவற்றை கொடுத்து அனுப்பி உள்ளனர். இந்த நிலையில் 2வது மனைவி அபிராமியின் நகைகளை விற்று பணத்தை ஊதாரித்தனமாக வீணாக்கி உள்ளான் பாலாஜி. மேலும் பணம் தீர்ந்ததும் கரூரில் ஒரு பெண்ணின் வீட்டில் அபிராமியை வேலைக்கு வைத்துவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது.
இந்த நிலையில் அபிராமி தனது நிலைமை குறித்து தாய் மகாலட்சுமிக்கு தெரிவிக்க அவர் வழக்கறிஞர் மூலம் தேடுதல் வேட்டை நடத்தியதில் கடைசியாக கரூரில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் பாலாஜியை சிறைபிடித்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. தற்பொழுது திருமணமான 3வது மனைவியுடன் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள பாலாஜி மாந்திரீக செய்கையில் ஈடுபாடு உள்ளவன் என்பதால் இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று 2வது மனைவி அபிராமியின் தாய் மகாலட்சுமி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவர் வேறு ஏதாவது பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளாரா, எதற்காக மாந்திரிக பூஜையில் ஈடுபட்டார் என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாந்திரிகம் செய்து பல பெண்களை ஏமாற்றி திருமணம் என்ற போர்வையில பல பெண்களை ஏமாற்றி வன்புணர்ச்சி செய்து அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான். அந்த வகையில் இந்த பொண்ணை இந்த பத்மபிரியாவை இதே நிலையை ஏற்படுத்தினான். உடனே அவங்க நியாயம் கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த மந்திரவாதி பாலாஜி அந்த மகாலட்சுமியும் ராஜேந்திரனையும் அபிராமியினுடைய தந்தையும் தாயையும் உரிமையில பேசி கொலை செய்வதாக மிரட்டினான். உடனே கரூர் நகர காவல் நிலையத்தில் உடனே புகார் செய்த உடனே அவனை கைது செய்து நேற்று இந்திய தண்டனை சட்டம் 294B பிரிவிலையும் ஃபைனான்ஸ் கிளாஸ் 1 கொலை மிரட்டலும் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்லையும் 420 பிரிவிலையும் மனைவியை விட்டு வேறு ஒரு திருமணம் செய்ததுக்காக 494 பிரிவிலையும் வழக்கு பதிவு செய்து அவங்க இன்னைக்கு சிறையில் நேற்று அந்த பாலாஜியை காமக்கொடூரன் பாலாஜியை சிறையில் அடைச்சிருக்காங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளது போல நடித்து தெய்வமே அருள்வாக்கு கூறுவதாக பொய்களை அவிழ்த்துவிட்டு பொன்னையும் பொருளையும் அடைய துடிக்கும் மந்திரவாதிகளிடம் பெண்கள் உஷாராக இல்லை என்றால் என்ன மாதிரியான விபரீதமும் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு சான்று. வழிபாடு என்பது ஆலயங்களில் செய்ய வேண்டும். அது இந்து கோயில்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ கோயில்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய கோயில்களாக இருந்தாலும் சரி, ஆலயங்களில் வழிபாடு செய்யுங்கள். ஆனால் அதை விடுத்து ஒரு தனி மனிதனை கடவுள் என்றோ கடவுளுடைய அவதாரம் என்றோ நாம் போய் வணங்குவதும் அவர்களிடம் ஏமாறுவதும், அதே போல் இந்த காலத்தில் பில்லி சூனியம் ஏவல் மை வைக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு படிச்சவங்களே இப்ப இதுல ஏமாந்த பொண்ணுகள்லாம் பார்த்தா படிச்ச பெண்கள் ஏமாந்துருக்காங்க. நல்ல டிகிரி வரைக்கும் படிச்ச பெண்கள் எப்படி இதுல போய் ஏமாறுறாங்கன்றது கேட்க ஆச்சரியமா இருக்குது. அப்ப ஒரு பொது அறிவே இல்லையா, பகுத்தறிவு இல்லை, பொது அறிவு இல்லை, ஒரு ஒரு வளர்ச்சிகரமான ஒரு சிந்தனை. இன்னுமே ஒரு பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா பெண்கள் தன்னை பெண்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்துறாங்க. அவங்களுடைய கவனம் பூரா நாம் ஒரு பெண்ணு, நம்ம ஒரு திருமணம் பண்ணணும், பிள்ளை குட்டி பெக்கணும், அந்த அளவுக்கே தான் அவங்களோட சிந்தனை இருக்கு. அவங்க அதுல வெளியில வரணும், அதையெல்லாம் உடைத்தரணும், அறிவுபூர்வமா சிந்திக்கணும். ஆன்மீகவாதிகள் திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது. ஆன்மீகங்கள் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறது என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு வருகிறார்கள். ஏன் இப்போ இத்தனையோ கோயில்கள் இருக்கு, அங்கே போய் நம்ம பணங்களில் நமக்கு அவங்க குறைகளை செய்யறது, நம்மளுடைய கஷ்டங்களை அதற்கு நிரூபத்தலாம். இது போல ஆன்மீக மாந்திர கருப்புகள் உள்ளவர்களை போய் எதுக்கு நம்புறாங்க? மக்கள் மேலேயும் சில தவறுகள் இருக்கிறது. அவர்கள் மக்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இது போன்ற கைவர்கள் கண்டறிந்து உளவுத்துறையும் மற்றும் தமிழக காவல்துறையும் இவங்க முறையாக ஆய்வு பதித்தால் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல்ல பெண்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதா இல்லை அவங்க பெற்றவங்களுக்கு எடுத்து சொல்றதா அப்படிங்கிறதே புரியல. ஆனால் பொதுவாக ஏமாந்து போகிறது வாடிக்கையான ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு. அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் இல்லை அப்படிங்கிறது உண்மையாயிட்டிருக்கு. குறிப்பிட்ட இந்த வழக்கில் திருவாரூரை சேர்ந்த பெண் தங்களுடைய பெண்ணுக்கு அநியாயம் நடந்த உடனே தங்களுடைய பெண் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்காம இந்த மோசடி ஆசாமியை பற்றி புகார் கொடுத்துருந்தா இன்றைக்கி இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு இப்படி தொடங்குறப்பவே இத்தனை சிக்கல்களை சந்திச்சிருக்காது. அதோட மாந்திரிகவாதி பாலாஜி தற்போது ஏமாற்றிய பெண்ணின் பெற்றோராவது தங்களுடைய மகளின் வாழ்க்கையை சீரழிக்காமல் சட்ட நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்தை காப்பாற்றி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முன் வரணும். காவல்துறையும் இந்த பாலாஜி அப்படிங்கக்கூடிய நபர்கிட்ட விசாரணை நடத்தி தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த தண்டனை அப்படிங்கிறது அவர் இனிமேல் வேற ஒரு பெண்ணை மறுபடியும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறது மாதிரி இருக்கணும். நாளைக்கு வேற ஒரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.